அங்கிருந்த சார் ஆட்சியர், தாசில்தார் மற்றும் ஏனைய அதிகாரிகள் மக்களின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டோம் என்று உறுதியளித்துவிட்டு மக்களை கலைந்து போகச் சொன்னார்கள். 2-3 தினங்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கில் காவல்துறையை குவித்து மக்களை வெளியே அனுப்ப முடியாமல், வெளியே இருக்கிற மக்கள் உள்ளே செல்ல முடியாமல் ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை நிகழ்த்தி ஓஎன்ஜிசி நிறுவனம் புதிதாக அந்த குழாய்களை அமைத்தது. மக்களின் எதிர்ப்பை மீறி மக்களின் அனுமதியை வாங்காமல் ஓஎன்ஜிசி நிறுவனம் செய்தது. சென்ற வாரம் ஓஎன்ஜிசியை சேர்ந்த உயர் அதிகாரிகள் தமிழக காவல்துறை தலைவர்களை சந்தித்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதிலிருந்து சில நாட்கள் கழித்து 2 நாட்களுக்கு முன்னால் கதிராமங்கலம் கிராமத்தில் அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய கசிவு மக்களை மிகவும் அச்சத்துக்கு உள்ளாக்கியது. அந்த அச்சத்தின் காரணமாக மக்கள் அவர்கள் சொந்த ஊரில், அவர்கள் வாழும் பகுதியில் ஒரு திடலில் ஒன்றாக குழுமியிருந்து கீழே உள்ள அதிகாரிகள் சொன்னவற்றையெல்லாம் செய்யவில்லை, அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை, ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களை சந்தித்து சில உறுதிமொழியை தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த அமைதி வழியில் அங்கே போராடிக் கொண்டிருந்தார்கள். காலையில் ஆரம்பித்த இந்த போராட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை 7 மணி வரை வரவில்லை. ஆனால் இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று பொய் சொல்லி காவல்துறை யார் அந்த வைக்கலுக்கு தீ வைத்தார்கள் என்பதை நிச்சயமாக கண்டறிய வேண்டும். அவர்களே வைத்தார்களா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். அந்த வைக்கலுக்கு தீ வைத்தவுடன் அதை காரணமாக வைத்து அங்கே இருந்த பெண்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கான மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய அராஜக தாக்குதலை தமிழக காவல்துறை நடத்தியது. இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் அவரை சார்ந்த இயக்கங்களும் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, கதிராமங்கலம் கிராமத்தை விட்டு காவல்துறை உடனடியாக வெளியேற வேண்டும். பேராசிரியர் ஜெயராமன், மீத்தேன் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 10 பேர் மீது பிணையில் வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அந்த அனைத்து பொய் வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டு பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 10 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஓஎன்ஜிசி நிறுவனம் டெல்டா மாவட்டங்களில் புதிதாக எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கே இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் பத்திரிகையை சந்திக்கிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றன. மற்ற தலைவர்கள் இனிமேல் உங்களுடன் பேசுவார்கள். அந்த கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். சற்று முன்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது பேசியவர் கதிராமங்கலம் கிராம மக்கள் கைது செய்யப்பட்டதற்கு தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார்.